இந்த திமுக பின்னணியில இருக்கிற ஒரு நடிகர் அவரு சிவகார்த்திகேயன். அவருக்கும் திமுக என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. அவர் வந்து கருணாநிதியோட சாதியை சார்ந்தவர். இந்த அப்பட்டமான பொய்யெல்லாம் இல்லைங்க, உண்மைதாங்க. அதாவது வந்து தெலுங்கர்களா சான்றிதழ் வச்சிருக்கீங்களா அவரோடது? சரி, தருவோம். என்ன, அதாவது வந்து தமிழுக்காக வெல்லட்டும் பராசக்தி அப்படின்ட்டு தமிழ் தேசியம் பேசு சாட்டை துரைமுருகன் போட்டிருக்காரு. சாட்டை துரைமுருகனை வந்து சொல்லப்போனா நான் ஒரு முழு தமிழ் தேசியவாதியை ஏற்றுக்கிட மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, கருணாநிதி ஒரு தெலுங்கரு, ஈவேரா ஒரு தெலுங்கரு, இவங்க வச்சது எல்லாம் தெலுங்கு ஆதிக்கம். இப்போ 8 அமைச்சர்கள் வந்து தெலுங்கர்களா இருக்கிறாங்க. அவங்க இப்ப கூட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கம்பெனிக்கு வந்து திருவான்மையூர்ல இருந்து அங்க உத்தண்டி வரைக்கும் வந்துட்டு 1047 கோடியில வந்து ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காங்க மேம்பாலம் கட்டுறதுக்கு. இப்ப இந்த 10 லட்சம் லேப்டாப் கொடுக்க போறாங்க. அது கூட பார்த்துட்டீங்கன்னா அந்த தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க 300 கோடி ரூபாய் திருச்செந்தூர் கோயிலுக்கு கொடுத்தாங்களே HCL நிறுவனர் சிவநாடார், அவருக்கு கொடுக்க வேண்டியதானே? ஒட்டுமொத்த பறையர் சமூகம் சார்ந்து வந்து எரிமலை மாதிரி வந்து அந்த பறைய சமூகத்துக்கான எரிமலையா வந்துட்டு அவர் தலையில ஐஸ் கட்டி ஊத்திக்கிட்டு ஆயிட்டாரு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதாவது வந்து திராவிடன்றது தெலுங்கு அரசியல் ஆதிக்கம், சரிங்களா? அதை அவர் மறுக்கிறாரு. அதை அவர் எல்லாம் அவர் எடுத்து பேசினவர் தான். முன்னாடி திராவிடத்துக்கு என்ன இருக்கு, மொழி இருக்கா, என்ன இருக்கா, என்ன சுடுகாடு இருக்குன்ற மாதிரி பேசினவர். தமிழ் வந்து திராவிடத்தால் தான் வாழ்ந்தது. சரி, பேசுவோமா? தமிழ் மொழியை காட்டுங்கிறாண்டின் மொழி சொன்ன ஈவே ராமசாமி நாயுடு தான் வந்துட்டு திராவிடத்து அரசியலோட பிதாமகன். ராமதாஸ் கிடையாது, ஐயா ராமதாஸ் கிடையாது, வேல்முருகன் கிடையாது, சரிங்களா? ராமதாஸ் அவர்கள் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் பேசிப்பாங்க, கொஞ்சம் போட்டோ வச்சுப்பாங்க, ஒரு நாள் மாலை போட்டுக்கிடுவாங்க, சரிங்களா? ஈவேராவை பற்றி அவனா பேசுனீங்கன்னா அறுவலை தூக்கி விட மாட்டாங்க, புரியுதுங்களா? இவர் அப்படி கிடையாது. ஈவேரா தான் இங்கே எல்லாமே சொல்லிட்டு இந்த கூட பேசிக்கிறார், பார்த்தீங்களா? இப்படி பேசுறவரு இப்ப கூட ஒரு ஈரக்கம்பளியை போட்டு பொத்தி இருக்கிறார். எப்படி தெரியுமா? ஆரிய கடப்பாறை கொண்டு நான் உடைப்பேன். நாங்க சொல்றோம் தமிழ் தேசிய கடப்பாறையை வச்சு நாங்க ரெண்டையும் போட போனோம். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpadasali.org. பராசக்தி பாத்தீங்களா சார்? 1952 இப்போ வந்திருக்க பராசக்தி ட்ரெய்லர். இல்ல, அதோட விவரம் கேள்விப்பட்டேன். அது வந்து மொழிப்போர் இதை பத்தி எடுத்திருக்கிறதா சொன்னாங்க. இந்த திமுக பின்னணியில இருக்கிற ஒரு நடிகர் அவரு சிவகார்த்திகேயன். அவருக்கும் திமுக என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. அவர் வந்து கருணாநிதியோட சாதியை சார்ந்தவர். இந்த அப்பட்டமான பொய்யெல்லாம் இல்லைங்க, உண்மைதாங்க. அதாவது வந்து தெலுங்கர்களா சான்றிதழ் வச்சிருக்கீங்களா அவரோடது? சரி, தருவோம். என்ன, அதாவது வந்து தெலுங்கர்களாக இருக்கிறவர்களை வந்து சின்ன இடத்துல இருந்தாலும் தூக்கி கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இப்போ விஜய் வந்து ஜனநாயகன் படத்தோட கடைசி, அப்போ வந்து விஜய்க்கு பதிலாக வந்து இன்னொருத்தர் வந்து அந்த இடத்துக்கு வரணும். வர்றது நம்மால கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு முழுக்க தெலுங்கு ஆதிக்க லாபி மொத்தமும் வேலை பார்க்குதுன்றதுதான் என்னோட குற்றச்சாட்டு. வந்து சாட்டை துரைமுருகன் பேசுனதை கேட்டேன். சாட்டை துரைமுருகன் வந்து அதுக்கு வந்து ஆதரவு அளிச்சிருக்காரு. தமிழுக்காக வெல்லட்டும் பராசக்தி அப்படின்ட்டு தமிழ் தேசியம் பேசு சாட்டை துரைமுருகன் போட்டிருக்காரு. சாட்டை துரைமுருகனை வந்து சொல்லப்போனா நான் ஒரு முழு தமிழ் தேசியவாதியை ஏற்றுக்கிட மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த 41 பேர் இறந்த நேரத்தில் ராயல் சல்யூட் யாருக்கு அடிச்சாரு? நம்ம தத்தி ஸ்டாலின் காருக்கு அடிச்சு விட்டாரு. ஆனா இரவோட இரவு அங்க போயிட்டாராம் அவரு.
ஸ்டாலின். ஒரு முதலமைச்சர் போனதை பாராட்டினது அந்த தப்பு. போனதை பாராட்டினது ஏங்க, அவன் மொத்தம் பேரும் வந்து இந்த திமுகன்ற கட்சியே வந்து இந்த கடந்த ஆட்சி முழுக்க நாடகத்தை நடிச்சுக்கிட்டு இருக்குது. அவர் வந்து நம்ம நண்பர் தான், அவரு நல்ல விஷயம். திமுக அதானே, அதுதான் சொல்றேன் நானு. இப்ப நாங்கெல்லாம் வந்து திமுகவை தெலுங்கர் ஆதிக்க கட்சி, தெலுங்கர் முன்னேற்ற கழகம், இந்த தமிழ் இனத்துக்கே எதிரின்றோம். சரிங்களா? நாம் தமிழர் நிலைப்பாடு அது கிடையாது. அது ஒரு திராவிட கட்சி. நாம் தமிழரோட நிலைப்பாடு. நாங்க வந்து ஒரு தெலுங்கு ஆதிக்க கட்சி, நம்ம இனத்துக்கே எதிரி கட்சின்றோம். திராவிட கட்சின்றீங்களா நாம் தமிழர்? நீங்க திராவிட கட்சின்னு அவங்க சொல்றாங்க திமுகவை, புரியுதுங்களா? நாங்க திராவிட கட்சின்னு சொல்ல மாட்டோம். ஸ்டாலின் ஒரு தெலுங்கரு, கருணாநிதி ஒரு தெலுங்கரு, ஈவேரா ஒரு தெலுங்கரு, இவங்க வச்சது எல்லாம் தெலுங்கு ஆதிக்கம். இப்ப 8 அமைச்சர்கள் வந்து தெலுங்கர்களா இருக்கிறாங்க. அவங்க இப்ப கூட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கம்பெனிக்கு வந்து திருவான்மியூர்ல இருந்து அங்க ஏதோ உத்தண்டி வரைக்கும் வந்துட்டு 1047 கோடியில வந்து ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காங்க மேம்பாலம் கட்டுறதுக்கு. சரிங்களா? எல்லா தெலுங்கு ஆதிக்க வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த 10 லட்சம் லேப்டாப் கொடுக்க போறாங்க. அது கூட பார்த்துட்டீங்கன்னா அந்த தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க 300 கோடி ரூபாய் திருச்செந்தூர் கோயிலுக்கு கொடுத்தாங்களே HCL நிறுவனர் சிவநாடார், அவருக்கு கொடுக்க வேண்டியதானே? தமிழ் வாழ்றதே திராவிடத்தினாலதான், தமிழ் மண் வந்து திராவிடத்தினாலதான் வாழுது, தமிழர் வாழ்றது திராவிடத்தினாலதான் அப்படின்ட்டு தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்த பறையர் சமூகம் சார்ந்து வந்து எரிமலை மாதிரி வந்து அந்த பறையர் சமூகத்துக்கான எரிமலையா வந்துட்டு அவரே அவர் தலையில ஐஸ் கட்டியை தூக்கி ஊத்திக்கிட்டு ஆயிட்டாரு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதாவது வந்து எழுச்சி தமிழர் எழுச்சி எல்லாம் சொல்றேங்க இல்லையா? அதாவது திருப்பி திமிரி எடு, திருப்பி அடி, அடங்க மறு, அத்து மீறு எல்லாம் சொல்லி அந்த ஒரு பழைய சமூகத்துக்கு அந்த நேரத்தில் வந்து பல சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளான சமூகம் அது வந்து இவர் வந்த பிறகு வந்து கொஞ்சம் வந்து எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கான்ற அளவில் கொண்டு போனார் அவர். ஆனால் அது எல்லாமே வந்து 2009க்கு முன்னாடி பின்னாடின்னு பிரிச்சிடலாம். 2009க்கு பிறகு வந்து இவர் கூட எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அது வந்து அந்த சமூகத்துக்கு பயன்படுற கூட்டமா இல்லை. அவர் ஒட்டுமொத்த தமிழருக்காக இப்ப பேசியிருக்காரு. ஒட்டுமொத்த தமிழருக்காக வந்துட்டு அதாவது வந்து எப்படி தெரியுமா, திராவிடன்றது தெலுங்கு அரசியல் ஆதிக்கம். சரிங்களா? அதை அவர் மறுக்கிறாரு. அதை அவர் எல்லாம் அவர் எடுத்து பேசினவர் தான். முன்னாடி திராவிடத்துக்கு என்ன இருக்கு, மொழி இருக்கா, என்ன இருக்கா, என்ன சுடுகாடு இருக்குன்ற மாதிரி பேசினவர். தமிழ் வந்து திராவிடத்தால் தான் வாழ்ந்தது. சரி, பேசுவோமா? தமிழ் மொழியை காட்டு மிராண்டின் மொழி சொன்ன ஈவே ராமசாமி நாயுடு தான் வந்துட்டு திராவிடத்து அரசியலோட பிதாமகன். சரிங்களா? என்ன தமிழ்னு பேசிடுறீங்க, தமிழ் தாய்ப்பால் பைத்தியங்களே அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து வீட்டு வேலைக்காரி கூட வந்து ஆங்கிலத்தில் தான் வந்து பேசணும். நான் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டது வந்து தமிழை வாழ வைக்க இல்லை. என்ன இங்கே வந்து நாங்கள் இந்திய எதிர்ப்புன்னு சொன்னது தமிழை வாழ வைக்கல. தமிழ் இப்போதெல்லாம் ஆங்கிலம். ஆங்கிலத்தை இவர்கள் கொண்டு வந்ததோட விளைவு ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டில் இருக்குது. நீ உங்களுக்கான வேலை மொத்தமும் போச்சு ஒரே ஒரு ஆங்கிலன்ற ஒன்றை வச்சு. வங்கிக்கு போங்க, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வருவான். என்ன உங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசினா போதும், ஹவு மச் என்ன, அவரே ஹிந்தியில தான் பேசுறாரு. அவர் ஹிந்தியில பேசுறாரோ இல்லையோ, ஆனா வந்து பொதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க வெளியில போலங்க, புரிஞ்சுக்குங்க. நீங்க சொல்றது ஒரு முரணா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்க இளைஞர்கள் தான் ஆங்கிலம் வந்து நல்லா பேசுவாங்க, வடநாட்டுல இருந்து வரவங்களுக்கு ஆங்கிலம் அவ்வளவா தெரியாதுன்றதுதான் புள்ளி வரும். வேற ஏன் அப்படி சொல்றீங்க? சரி, அதுல இருக்குங்க. தமிழ்நாட்டுல இருக்கவன் 100 பேருக்கு 90 பேருக்கு ஆங்கிலம் தெரியும். வடநாட்டுல இருக்கவனுக்கு 30 பேருக்கு தெரியும். அந்த 30 பேர்ல 10 பேர் ஒவ்வொரு மாநிலத்துல இருந்து கிளம்பி வந்தானா எவ்வளவு பேரு? இல்ல அது நீங்க சொல்றது அது எவ்வளவு பேர் இல்ல. நீங்க வந்து வேலை வாய்ப்புல போய் பாருங்க. ஒரு வங்கியில வந்து அவனுக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும் தெரியும். நம்ம ஊருக்காரங்க அங்க போறாங்களா? எங்கெங்க போறாங்க? அதெல்லாம் ஒரு நான் சொல்றேன்ல, இவன் வந்து எவ்வளவு தூரம் தெரியுமா, 8 லட்சம் பேர் தான் வந்துட்டு 12வது எழுதுறான்னு வச்சுங்க. இந்த 8 லட்சம் பேர்ல 10,000 பேர் வெளிநாட்டுக்கு போறது பெரிய விஷயம். சரிங்களா? மீதி இன்னொரு 40,000 பேர் வந்து வெளி மாநிலத்துக்கு போறான்னா அது பெரிய விஷயம்.
மீதி 8,50,000 பேர் தமிழ்நாட்டில் தான் குப்பை கொட்டுறான். இந்த நிலைமைக்கு 8,50,000 பேருக்கான தாய்மொழி தமிழ். 8 லட்சம் பேரும் வந்து இங்கே இருந்துக்கிட்டு இங்கே அவன் வந்து எதோ பண்றான், என்னென்னமோ தொழில் பண்றான், வேலைக்கு போறான், எல்லா இடத்துலையும். யாரு கூட போய் போட்டி போடுறான் தெரியுமா? வெளி மாநிலத்துல இருந்து வந்தவன் வந்து ஒரு மேனேஜரா இருப்பான், அவருக்கு இங்கிலீஷ் தெரியும், அவர் இங்கிலீஷ்ல தான் கேள்வி கேட்பாரு. நான் போய் வந்து அவருக்கு நல்ல ஃப்ளூயண்டா பேசணும். யாரு? அவர் வெள்ளைக்கார துறை, வந்தவர் ஒரு வெஸ்ட் பெங்கால்காரனா இருப்பான், ராஜஸ்தான்காரனா இருப்பான். என்னமோ அங்க ரிச்சர்ட் பீலே இங்க வந்து வேலையில மேனேஜரா உட்காந்துட்டு உன்ட்ட இன்டர்வியூ எடுக்கிறாரு. இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து சமீபத்துல அவர் இப்போ பெரியாரை எதிர்க்கிற நிலைப்பாடுல இருக்கிறதுனால, எங்களுக்கு ஈவேரா உண்மையான பெரியார் கிடையாது, திருமாவளவன் தான் எங்களுக்கு பெரியார் அப்படின்ட்டு அவர் செஞ்ச சில சாதனைகளை பட்டியலிட்டு சொன்னார். அதுக்கு நம்ம திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீமான் என்ன பெரியாருன்னு சொன்னது வந்து நன்றி, ஆனா இதை வந்து ஒரு அரசியல் தந்திரமா தான் பார்க்க முடியும். இல்லை, இது வந்து அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. யார் சொன்னது? திருமாவளவன் சொன்னது. இது வந்து ஒரு அரசியல் உக்தியாக தான் நான் பார்க்குறேன். நான் ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈவேரான்ற ஒரு பிம்பம் வந்து ஈவேரான்ற ஒரு 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 பொய்யான ஒரு பிம்பம் இங்கே இருக்குது. அது யாரால் காப்பாற்றப்படுது அப்படின்னு வச்சுப்போம். அது மேலே ஒரு ஆராய்ச்சியில் இறங்குவோம். திமுகன்ற ஒரு தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஈவேரா யார்? அவர் ஒரு நாயுடு, சரியா? அவர் வந்து இந்த இனத்துக்கு எதிராக நிறைய வேலை செஞ்சிட்டாரு. அவருக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து முட்டு கொடுக்க முடியாது. அப்போ இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கிறதுல ஒரு தலைவர் வந்து அதை அவர் காப்பாற்றுறதுக்கு வந்து நின்னார்னா, இன்னும் மீறி ஈவரா தொற்றுவீங்களான்ற மாதிரி நின்னார்னு வச்சுக்கோங்க, அது வந்து அவங்களுக்கு ஒரு பலமாக இருக்கும், சரியா? அப்படி நிற்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸ் கிடையாது, ஐயா ராமதாஸ் கிடையாது, வேல்முருகன் கிடையாது, சரிங்களா? ராமதாஸ் அவர்கள் கூட இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் பேசிப்பாங்க, கொஞ்சம் ஃபோட்டோ வச்சுப்பாங்க, ஒரு நாள் மாலை போட்டுக்கிடுவாங்க, சரிங்களா? ஈவேராவை பற்றி அவனா பேசுனீங்கன்னா அருவாலை தூக்கிட்டு வர மாட்டாங்க, புரியுதுங்களா? இவர் அப்படி கிடையாது. ஈவேரா தான் இங்கே எல்லாமேன்னு சொல்லிட்டு இந்த கூட பேசிக்கிறார், பார்த்தீங்களா? இப்படி பேசுகிறவர் இப்படி யார் வந்து இது அதிகமாக வந்து இது பண்ணுறது, அதாவது இந்த எதிர் சைடு தமிழ் தேசியம் திராவிடம்ன்ற நாங்கள்லாம் திராவிடம் சொல்ல மாட்டோம், தெலுங்கு ஆதிக்கம் அரசியல், அது ரெண்டுக்கும் நடுவில் நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட கூடாது. அவர் அண்ணன் வந்து தமிழரு, நம்மளும் தமிழரு, இந்த ஈவேரான்ற ஒரு ஆள் ஒருத்தருக்காக நம்ம சண்டை போடக்கூடாதுன்ற ஒரு நினைக்கிற சீமான் அப்படி நினைக்கிறதும் சரியானது. அந்த நினைப்பை வந்து செயல்படுத்தும் விதமாக ஒரு அரசியல் யுக்தியாக பயன்படுத்தின வார்த்தை தான் இது. அது எதுக்காக, என்ன காரணத்துக்காகன்றதை நான் சொல்லிட்டேன். அதனால இவர் பேசினதுல வந்துட்டு உண்மை, அதுதான் உண்மை. ஆனா வந்து நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், அவன் இனத்தை கொன்னா அதை கொன்னான்லாம் நீ என்கிட்ட கதை விடாத, நாங்க அவங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க போய் நிற்போம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க என்ன சொல்லுவோம்னா, நான் உங்களை எதிர்க்கல, நான் அவனை தான் எதிர்க்கிறேன், நீங்க எதுக்கு குறுக்க வர்றீங்க அப்படின்னு நான் கேட்போம். அது திருமாவளவனா இருந்தாலும் கேட்போம், வேல்முருகனா இருந்தாலும் கேட்போம், யாரா இருந்தாலும் கேட்போம். அப்ப எங்களோட பொது நோக்கம் என்ன? எங்க கட்சி வளர்க்கறதுன்றது பொது நோக்கமா? எங்கள் இனத்துக்கு சரியான ஒரு அரசியலை நாங்க கட்டமைச்சு இங்க இனத்தை மேல கொண்டு வரணும் அப்படின்றதுதான் எங்களோட பொது நோக்கம். அதுக்கு நாளைக்கு திருமாவளவனும் வருவாரு, வேல்முருகனும் வருவாரு, சீமான் இப்போ கொஞ்சம் வந்துட்டாரு, சரிங்களா? அவர் அப்பப்போ கீழே விழுவாரு, எந்திரிப்பாரு, திருப்பி ஈரக்கம்பளியை போட்டு பொத்துவாரு, எரிமலையை கிளப்பி விடுவாரு, திருப்பியும் பொத்துவாரு, சரிங்களா? இனிமேல் வந்துட்டு இப்ப கூட ஒரு ஈரக்கம்பளியை போட்டு பொத்தி இருக்கிறாரு. எப்படி தெரியுமா? ஆரிய கடப்பாறை கொண்டு நான் உடைப்பேன், நாங்க சொல்றோம் தமிழ் தேசிய கடப்பாறையை வச்சு நாங்க 2யும் போடப்போன்னு, சரிங்களா? அதனால அந்த பக்கம் ஆரியத்துக்கு ஒரு ஐஸ் கட்டி வச்சுட்டாரு. இது மாதிரியெல்லாம் இல்லாம நமக்கு வந்து முதன்மையான எதிரின்றதுல இன்னும் வந்து அவருக்கு தெளிவு வரலங்க சீமானுக்கு. அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. இல்ல, முதன்மையான எதிரி ஆரியம் சொல்றாரு, அப்புறம் ஆரிய கடப்பாறையும் கொண்டு உடைப்பேன்றாரு, புரியுதுங்களா?
அதனால வந்துட்டு அதெல்லாம் ஒரு குழப்பம். நாங்களாம் ரொம்ப தெளிவு.